100% ஊழல் நடந்தது. இப்ப 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு? இதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையை மடைமாற்றுவதற்காக மறை கலண்டவர்களுடைய வேலை. இதில் 2 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்னு பத்திரப்பதிவு துறை, இன்னொன்னு இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறைக்கு ரமேஷ் அமைச்சர், பத்திரப்பதிவு துறைக்கு பழைய சபாநாயகர் தனபாலுடைய மக லோகேஷ் அமைச்சர். 2 பேரையும் இந்த வேளையில் ஒருங்கிணைத்தது யார்? முதலமைச்சர் அலுவலகம் தான் ஒருங்கிணைக்க முடியும். சாதாரண ஒரு விஷயத்தில் 100 கோடி போச்சுன்னா இந்த 60 நாள்ல ஒரு நாளைக்கு 100 கோடினா ஏறக்குறைய 60 நாள்ல 6000 கோடி. சேகர் பாபு எனக்கு திருட ஆரம்பிச்ச பிறகு, கோயில் சொத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்ச பிறகு சேகர் பாபு போக முடியுமா? உடனடியா அருண் IPS மாற்றப்பட்டிருக்கிறார், வள்ளலார் மாற்றப்பட்டிருக்கிறார், உமாநாத் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏன் என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் உண்மையை மறைக்கிறார்களா, இல்ல நீங்கள் செய்த ஊழலை மறைக்கிறார்களா, மறைக்க மறுக்கிறார்களா? விசாரிச்சதுல 7 அமைச்சர் பணம் வாங்கியிருக்கிறதா உறுதி. 7 அமைச்சர்கள் கோடிகளை குவித்திருக்கிறார். இந்த 7 பேரை தூக்கி ஆகணும்னு இப்ப முடிவுக்கு வந்துட்டாரு. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். பழனி கோயில் விவகாரம் ஏற்கனவே ஒரு 3 நாட்களாகவே பெருமளவில் பேசும்பொருளாக மாறிச்சு. அதாவது 100 கோடி ரூபா மதிப்பிலான இடத்த ரொம்ப சொற்பமான சில கோடிகளுக்கு 2 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. பிறகு நீதிமன்றமும் ஒரு தனிநபர் பேருக்கு இப்படி போகிறது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போது திமுக மட்டும் இல்லாமல் பாஜக இந்த விஷயத்தில் பெரிய அளவில் பேசும்பொருளாக ஆக்கிறத பார்க்க முடியுது. தாவேக்கா ஊழல் எதிர்ப்பு இதெல்லாம் சொல்லி தான் வந்தாங்க. இந்த பழனி கோயில் விவகாரத்தில் என்ன நடந்தது? இது உண்மையாகவே இது முறைகேடு நடந்ததா? இல்லை, முறைகேடு நடந்ததா நடக்காமல் போனதா என்ற விவாதமே மனநோயாளிகள் செய்கிற விவாதம். அது ஊழல் நடந்தது, 100% ஊழல் நடந்தது, இதுதான். நீங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சுமோட்டா வந்து வழக்கு எடுத்திருக்கு. பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கு, பத்திரப்பதிவு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்திருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்த பிறகு நடந்ததா இல்லையா? இந்த விவாதமே திராவிட மாடல் தான். நீங்கள் உடனே ரமேஷ் HRNC, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர், மான நஷ்ட வழக்கு போடுவாங்கிறார். இதெல்லாம் மடைமாற்றுவதற்கான மறை கலண்டவர்களுடைய வேலை. இப்போ 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு? இதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையை மடைமாற்றுவதற்காக இது போன்ற திராவிட மாடல் தான் இது. இந்த 1.25 ஏக்கர் தனியார் ஒருவர் பத்திரப்பதிவு கோயிலுக்கே செய்து வச்சிட்டார். இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆணையாளர் பேருக்கு அந்த இடம் மாறிடுச்சு. அவர் தான் பொறுப்பு, அவர் தான் பொறுப்பு. அப்போது இங்கே இதை யார்? தாவேக்காவில் உள்ள அதிகார மையம் ஒருவருடைய உத்தரவு இல்லாமல் இது நடந்திருக்காது. அப்போ யார்? அந்த விஜய்க்கு நெருக்கமான ஒரு அதிகார மையம். ஏன்னா இதில் 2 துறை சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று பத்திரப்பதிவு துறை, இன்னொன்று இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறைக்கு ரமேஷ் அமைச்சர், பத்திரப்பதிவு துறைக்கு பழைய சபாநாயகர் தனபாலுடைய மக லோகேஷ் அமைச்சர். 2 பேரையும் இந்த வேளையில் ஒருங்கிணைத்தது யார்? முதலமைச்சர் அலுவலகம் தான் ஒருங்கிணைக்க முடியும். 2 பேரும் சேர்ந்தெல்லாம் 100 கோடி ரூபா வாங்கியிருக்க முடியாது. 2 பேருமே கத்துக்குட்டிகள். இவர் இப்போ தான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ப்ளஸ் அமைச்சர். யார்? லோகேஷ். ரமேஷ் அப்படி தான். அப்போ இவர்கள் 100 கோடி ரூபாயை திருடுகிற அளவுக்கு பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. அப்போ சிஎம் ஆஃபீஸிலிருந்து சொல்கிறோம், இல்லைன்னா சிஎம்முக்கு நெருக்கமானவர்கள். ஒன்று புஷி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா விஷுவல் ரெட்டி சொல்லியிருக்கணும், ஆதவ அர்ஜுனா ரெட்டி சொல்லியிருக்கணும். இந்த 3 பேர் தான் முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய அதிகார மையங்கள். இல்லை ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கணும். இந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு? சாதாரண ஒரு விஷயத்தில் 100 கோடி போச்சுன்னா இந்த 60 நாளில் ஒரு நாளைக்கு 100 கோடினா ஏறக்குறைய 60 நாளில் 6000 கோடி. இப்போ சசிகலாவும் சபரீசனும் சேர்ந்த ஒரு நபர் யார்? சசிகலா 5 லட்சம் கோடி இந்த மக்கள் திருடனா, சுரணை கட்ட மக்கள்கிட்ட. சபரீச 5 வருஷம் 5 லட்சம் கோடி திருடுனான், அதான் G2. இப்போ சபரீசனும் சசிகலாவும் கலவையாக செய்யப்பட்ட நபர் யார்? ஒரு சொத்து 100 கோடி ரூபாய்ங்க. அப்போ 60 நாள் 60 சொத்து 6000 கோடி. நீங்கள் திருவேற்காடில் 300 கோடி ரூபாய்க்கு கைமாறின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே குடியிருந்த கடை வச்சுருந்தவன், வீடு வச்சுருந்தவன் அத்தனை பேருக்கும்
பட்டா செய்ய சொல்லி ஆணையாளருக்கு உத்தரவாம். அப்போது 300 கோடி ரூபான்னா அப்போ ஒரு நாளைக்கு 100, 200, 300ன்னு கோயில் நிலமே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு. திருச்சியில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், அது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு போகுமா. இந்த சொத்தும் மடைமாற்றப்பட்டிருக்கு. இப்படி கோயில் சொத்துக்கள் கொள்ளை போவது திமுக ஆட்சியில் தான் நடந்தது. சேகர் பாபுட்ட சேகர் பாபு பக்கமே இன்னும் போகலை. சேகர் பாபு எனக்கு இப்போ திருட ஆரம்பித்த பிறகு, கோயில் சொத்தை கொள்ளையடிக்க ஆரம்பித்த பிறகு சேகர் பாபுட்ட போக முடியுமா? திருமார் என்ன சொல்கிறார், சேகர் பாபு விட மோசமாக கொள்ளையடிக்கிறாங்கன்றாரு. சேகர் பாபுவாது திருடி கொண்டு துர்கா வீட்டில் கொடுத்துடணும். துர்கா வீட்டில் அது ஒரு அதிகார மையம். துர்கா வீட்டில் பாத்ரூமில் குண்டு பல்பு போச்சுன்னா உடனே போய் வாங்கிட்டு மாட்டி விடுவார் சேகர் பாபு. இப்போ இங்கே விஜய்க்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, எல்லாம் லண்டனில் இருக்குது. சங்கீதா டைவர்ஸ் வாங்கிட்டே போயிடுச்சு. இவர் இப்போ அப்பா அம்மா சாலி கிராமத்தில் இருக்காங்க, அவர் மட்டும் இருக்கார். இந்த அதிகார மையம் யார்? விஷ்ணு ரெட்டியா, விஷ்ணு ரெட்டியுடைய மனைவி நந்தினி ரெட்டியா, இல்லை ஆதவர்ஜுனா ரெட்டியா, இல்லை புஷி ரெட்டியா, இல்லை பெங்களூரில் இருக்கார் தமிழ்நாடு அரசனுடைய டெல்லி பிரதிநிதி வெங்கடராமன ரெட்டி. இப்படி யார் அந்த அதிகார மையம்? இப்போ புலனாய்வுத்துறைக்கு ஐஜியா வந்தார் அசராக்காருக்கு, என்னை ஆளை கொடுங்க, நான் கிளம்புறேன். யார் சொல்கிறா? அசராக்காருக்கு டெல்லி கடிதம் போட்டா. ஏன் இங்கே எவன் திருடுறான்னு தெரியல. திருடு வர நான் பெட்டிஷன் போடுறேன் முதலமைச்சர் நாலேஜுக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி தான் எடுத்து பிரித்து பார்க்குறாரு, ஜான் ஆரோக்கியசாமி தான் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நாலேஜுக்கு போகுதானே தெரியல. என்னை ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன்ட்டு. அப்போது இது இவர்கள்லாம் செய்த ஊழல் பார்த்து பயந்து கொஞ்ச நாளாச்சு இந்த பயம் தெளியிருக்கு. பரம்பரை திருடனுங்க திமுகவும் அண்ணா திமுகவும். இப்போ பஞ்சத்துக்கு வந்த ஆட்கள் எங்கே திரும்பினாலும் 100 கோடிங்கிறான், 300 கோடிங்கிறான். டாஸ்மார்க்கில் இது வரைக்கும் சாராய ஆலை அதிபர்கள்ட்ட ஒரு 1000 கோடி வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போது கடைசியாக கோயில் நிலமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த அதிகார மையம் ஒன்று விஜயை தெரியாமல் இயங்குதா, ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இயங்குச்சு. சசிகலா அக்கா சொல்கிறாங்கன்னு சீஃப் செக்ரட்டரி சொன்னால் சீஃப் செக்ரட்டரி கூட செக்ரட்டரி சொல்லிடுவார். இதுக்கு நடுவில் உடனடியாக அருண் ஐபிஎஸ் மாற்றப்பட்டிருக்கிறார், வள்ளலார் மாற்றப்பட்டிருக்கிறார், உமாநாத் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏன் என்ன காரணம்? இவர்களெல்லாம் உண்மையை மறைக்கிறார்களா, இல்லை நீங்கள் செய்த ஊழலை மறைக்கிறார்களா, மறைக்க மறுக்கிறார்களா? ஏதோ ஒரு விஷயம். இந்த அதிகாரிகள் பூரா ஒரு நேர்மையான அதிகாரிகள், தமிழ் அதிகாரிகள். இப்போ வட இந்திய அதிகாரி நீங்கள் இங்கே கொள்ளையடித்து ராஜஸ்தான் கொண்டு போயிடுவான். பிரதீப் யாதவ்லாம் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். ககன்தீப் சிங் பேடி மெடிக்கல் காலேஜே கட்டிட்டாரு பஞ்சாபில். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பில்டர்கள், அப்பாசாமி பில்டர், பாசியம் பில்டர், ஜி ஸ்கொயர், இப்படி மார்வாடி, இப்படி எல்லா கட்டுமான நிறுவனங்களும் ஏதியா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி திடீர்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதிகாரிகள் கொடுத்து வச்சுருக்காங்க. யார்? மக்கள் பணத்தை அப்படியே சுரண்டி பிரகாஷ், கார்த்திகேயன், மதுசூதன ரெட்டி ஐஏஎஸ், இப்படி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் திருடிய பணம் பூரா என்னவா இருக்குது? பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. சமரன் அவர் கேரளாவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி, ககன்தீப் சிங் பேடி, மதுசூதன ரெட்டி, சமரன், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. இப்போ இப்படி கொள்ளை திமுக ஆட்சி காலத்தில் கொள்ளை கொள்ளை கொள்ளை. சரி, ஆட்சி போயிடுச்சு. இதே அதிகாரிகள் மீண்டும் தங்களுடைய வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்று புஷியை பிடிச்சி வச்சுருக்கணும், இல்லை ஆதவர்ஜுனாவை பிடிச்சி வச்சுருக்கணும், இல்லைன்னா விஷ்ணு ரெட்டியை பிடிச்சி வச்சுருக்கணும். 3 பேர் தான் நேரடியாக விஜயோடு பேசக்கூடியவர்கள். ஒரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் அதை எடுக்காதீங்க, கொஞ்சம் பெண்டிங் வைங்க, இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் இந்த 3 பேர் தான். அப்போ அது 3 பேருமே கூட்டணி சேர்ந்து தான். நீங்கள் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸு கேக்கனில் இருக்குது, எப்போ பாரு ராத்திரி 11 மணிக்கிலேருந்து 2 மணி வரைக்கும் 40-50 கார் நிற்கிது. என்னையா நடக்குது நைட்டில்? புஷிட்ட பெட்டி மாறுதா? பெரும் பெரும் தொழிலதிபர்கள் பூரா ராத்திரி வந்துடலாம். இதே போல் ராம்மோகன் ராவ் வீட்டில் நிற்கும். ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் சசிகலா விரட்டப்பட்ட பிறகு ராம்மோகன் ராவ் தான் ஒரு பெரிய அதிகார மையமாக இருந்தார். ராம்மோகன் ராவ் வீட்டில் 50 கார் 40 கார் நிற்கும். ஏன்னா ஜெயலலிதா நேரடியாக பேசக்கூடியவர் செக்ரட்டரி 1 அவர் தான், தலைமைச் செயலாளர் அவர் தான். அப்போது அதே சூழல் இப்போ நடக்குது. சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன, இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் நடக்குது. முதலமைச்சர் தலைமையில் எல்லா அமைச்சர்களும் பங்கேற்றுக்கிறாங்க.
யாரெல்லாம் தவறு செய்கிறீங்களோ, தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ, தவறு செஞ்ச யாரையுமே விட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதையும் பார்க்க மாட்டேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது அறநிலைத்துறை விவகாரத்தோட சரத்து விவகாரத்தோட சேர்த்து பார்க்குறதா முதலமைச்சருடைய இந்த உத்தரவுங்கிறது எதை காட்டுது? இப்போ முதலமைச்சரை ஒவ்வொரு அமைச்சர்கள் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்னு விசாரிச்சதில் 7 அமைச்சர் பணம் வாங்கியிருக்கிறதா உறுதி. 7 அமைச்சர்கள் கோடிகளை குவித்திருக்கிறார். இந்த 7 பேரை தூக்கி ஆகணும்னு இப்போ முடிவுக்கு வந்துட்டார். யாருங்கிற விவரம் வெளியே வந்துருச்சுங்களா? வராமல் எங்கே போகும்? 7 அமைச்சர்கள் மீது இப்போ அமைச்சர்களை கை நீட்டிடாதீங்கப்பா, எம்எல்ஏக்கள் விலை போயிடாதீங்க. இப்படி பேக்கேஜ் அமைச்சர்களுக்கு மாதம் 50 லட்ச ரூபா கொடுத்துறது, எம்எல்ஏக்களுக்கு 10 லட்ச ரூபா. இந்த பணம் எங்கிருந்து வருது? லஞ்சம் வாங்கிய மக்கள் சொத்தை கொள்ளையடித்த பணத்திலிருந்து மாதம் 25 கோடி ரூபா. ஏறக்குறைய 108 எம்எல்ஏக்கள் மந்திரி சேர்த்து. அப்போ இதில் 108ல் ஒரு 30 கழிச்சுங்க, அப்போ எவ்வளோ ஆச்சு? 80 ஆச்சு இல்லையா? 80 பேருக்கு மாதம் 10 லட்சம்னா 8 கோடி ரூபா. 30 பேருக்கு மாதம் 50 லட்சம்னா 15 கோடி ரூபா. 15 20 ஒரு 30-40 கோடி ரூபா மாதம் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும். எங்கேயாவது குதிரை பேரத்து போயிடாத, 35 கோடி கொடுக்குறேங்கிறான், 50 கோடி கொடுக்குறேங்கிறான் திமுக. நீ 10 லட்சம் வாங்கிட்டு எங்கேயும் போயிடாத. இப்படி பேரம் பேசி கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களை எங்கேயும் கைநீட்டி காசு வாங்கிறாங்க. இப்போ மணல் திருடுவதற்கு விஷ்ணு ரெட்டின்னு கொடுத்தாச்சு. சேகர் ரெட்டி அதிமுக ஆட்சி காலத்தில் சேகர் ரெட்டி, ஆட்சி காலத்தில் விஷ்ணு ரெட்டி. எப்படி? அப்போ மீண்டும் என்ன ஆட்சி நடக்குது? விஜயநகர பேரரசு 300 வருடங்களுக்கு முன்பு போயிடுச்சுன்னு பார்த்தா அது திரும்பி வந்துருச்சு. ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விட்டது. தமிழ் அதிகாரி எல்லாம் தூக்கி வீசு. வள்ளலார், உமாநாத், அருண் IPS போன்ற அதிகாரிகள்லாம் மாற்றுவதற்கு பின்னில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி நீண்ட நாள் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். சரிங்க, இப்போ சிபிஐ பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். குதிரை பேரம் நடக்குது அப்படின்லாம் அவங்க சிபிஐ பேசினாங்க. இப்போ அமைச்சரவையில் சிபிஐ இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சிபிஐ இப்போ அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்களா? என்ன நடக்குதுங்க? சிபிஐ அமைச்சரவையில் இடம்பெறணும் என்ற முடிவை வீரபாண்டியனும் தளி ராமச்சந்திரனும் முடிவு பண்ண முடியாது. இது முடிவு பண்ணுற இடம் இங்கே டெல்லி. டெல்லியுடைய ஒப்புதல் படித்தான் இந்த தாவேக அரசுக்கு ஆதரவை கொடுத்தார்கள். இப்போ மீண்டும் டெல்லி தான் முடிவு பண்ணணும் அமைச்சராவது. டெல்லி கண்டிப்பாக அமைச்சராவதை விரும்புவதில்லை. சிபிஎம்முக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா ஆதரவு கேட்கும் போதே வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கன்னு தான் இதை முடிவு செய்வதற்கு டெல்லியில் உள்ள சிபிஐனுடைய மத்திய கமிட்டி கூடித்தான் முடிவு பண்ணிச்சு. மத்திய கமிட்டியில் வீரபாண்டிய தளி ராமச்சந்திரன் 2 பேரும் அப்போவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் இந்த அமைச்சரவைக்குள்ளே வருவதா வேண்டாமா, இந்த விவாதம் அமைச்சரவைக்குள்ளே போயிடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அமைச்சரவை வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதாக மத்திய கமிட்டி தான் முடிவு பண்ணிச்சு. இப்போ மத்திய கமிட்டியினுடைய முடிவை இங்கே இருக்கக்கூடிய வீரபாண்டியனும் தளி ராமச்சந்திரனும் மீற முடியாது. அப்போது இதே நிலைமை தான் சிபிஎம்முக்கு ஆதரவு கேட்குற பொழுது தாவேக்கா சிபிஎம்முடைய மத்திய கமிட்டி கூடித்தான் சரி நம்ம ஆதரவு கொடுப்போம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம். இதை சண்முகமோ சிபிஎம்மில் இருக்கக்கூடிய மற்றவரை இது முடிவு பண்ண முடியாது. இது யார் முடிவு பண்ணுவா? டெல்லியில் உள்ள மத்திய கமிட்டி. இப்போ மத்திய கமிட்டி சிபிஎம் சிபிஐ 2 பேருமே ஆதரவு நிலைக்கு உள்ளே போக வேண்டாம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கு. அவர்கள் விமர்சனம் செய்யணும், தேவைப்பட்டால் வாபஸ் வாங்கணும். நீங்கள் அமைச்சரவைகள் போயிட்டீங்கன்னா நினைச்ச நேரத்தில் விமர்சனம் பண்ண முடியாது, வாபஸும் வாங்க முடியாது. இப்படியான ஒரு உடன்படிக்கையின் படித்தான் இவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் ஆதரவு விளக்கலாம். ஏன்னா சிபிஐயில் சுப்பராய, முத்தரசன் போன்றவர்கள்லாம் திமுக பாலிசியில் தான் இருக்காங்க. ஆதரவு விளக்குவதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் கண்டிப்பாக சிபிஐ உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்போம்னு சொல்வதற்கு காரணமே எப்பொழுது வேண்டுமானாலும் பிரித்து கொண்டு வருவோம். இதை சொன்ன பிறகு தான் தாவேக்கா அன்புமணியோட நெருங்குது. புஷ் என்ன பண்ணுறாரு? அன்புமணியை பார்க்கணுங்கிறார். விஜய் சொல்லி நீங்கள் சந்திங்கிறார். அன்புமணி வருகிற பொழுது வாசல் வரை போய் வரவேற்று கூட்டு வர்றாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனோட நிகழ்ச்சியில் இருக்கிறாரு, பேட்மிண்டன் விளையாடுறாரு. அப்போ 2 பேரும் நெருங்கிட்டாங்க.
இவர்கள் ரெண்டு பேரும் நெருங்கிற பொழுது சிபிஐயும் விசிகாவும் வெளியேற தயார், வெளியேறலைன்னா வெளியே அனுப்ப தயார். இதுதான் நிலைமை. பாமக என்னைக்கு உள்ளே வருகிறதோ அன்னைக்கு விசிகா வெளியேற தயார். அதே போல் சிபிஐ உள்ளே இருந்து விமர்சனம் செய்வதை தாவேக்கா விரும்பலை. நீங்கள் சண்முகம் அடக்கி வாசிக்கிறார், ஆனால் சிபிஐ வீரபாண்டியன் அடக்கி வாசிக்கலை. தளி ராமச்சந்திரன் மந்திரியாக விருப்பப்படலாம். இந்த விருப்பம் எப்போ முடிவு பண்ணியிருக்கணும்? ஆதரவு கொடுக்குற பொழுதே சொல்லியிருந்தா மந்திரியாக இருப்பார். ஆனால் அதை தளி ராமச்சந்திரன் வீரபாண்டியன் முடிவு பண்ண முடியாது. அது டெல்லியிலுடைய மத்திய கமிட்டி தான் முடிவு பண்ணணும். அதனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை. சரிங்க. இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஏற்கனவே சிபிஐ கேட்டு ரொம்ப நாளாக அந்த குடும்பத்தினரும் சரி, அவங்க அட்வொகேட்ஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவராக இருக்கட்டும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைய திமுக அரசு அது சிபிஐக்கு எதிராக நீதிமன்றத்தில் கூட ஸ்டேலாம் வாங்கியிருந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ நீதிமன்றத்தில் தாவேக்கா அரசு அதை பின்வாங்கியிருக்கிறாங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. என்ன காரணம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உண்மையான ஆம்ஸ்டாங்குடைய குற்றவாளிகளை நெருங்குவதற்கான முகாந்திரம் இருக்கா? நீங்கள் தூய அரசு, திமுக தூய அரசுனா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திமுக சம்மந்தம் இல்லைன்னா சிபிஐ விசாரிப்பதை அவர்கள் தடுத்திருக்கூடாது. சிபிஐ விசாரிப்பதை உச்ச நீதிமன்றம் வரை போய் தடுத்திருக்காங்க. அப்போ யார் குற்றவாளி? திமுக உள்ள ஒழிச்சிருக்கான். அவர்களை காப்பாற்றுவதற்கு திமுக, நீங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் சிபிஐ விசாரிக்கூடாது கேட்பதற்கு இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கம் சேகர் பாபுவையும் காப்பாற்றணும், செல்வ பெருந்தகையும் காப்பாற்றணும், அஸ்வத்தமனையும் காப்பாற்றணும். அஸ்வத்தம மாநில இளைஞரணி செயலாளர், செல்வ பெருந்தக மாநில தலைவர், செல்வ பெருந்தகையுடைய சிஷியன். இந்த பக்கம் திமுகவினுடைய தொண்டர் அடிப்பொடி மாநில அமைச்சர் சேகர் பாபு. இவர்களெல்லாம் வட சென்னை டான். இந்த டானுக்கும் தொழில் போட்டி வருது. எங்கே பிரச்சனையாக இருந்தாலும் ஆம்ஸ்டாங் தலையிடுவார். ஆம்ஸ்டாங் தலையிட்டால் எதிர் முகாம் யார்? அஸ்வத்தமனும் நாகேந்திரன் தான். நாகேந்திரன் இறந்து போயிட்டார். அஸ்வத்தனுடைய அப்பா பல முறை ஆம்ஸ்டாங்கை மிரட்டியிருக்கார். என் பையன் தலையிடுறதா நீயே தலையிடுற, நீ 5000 கோடி சேர்த்துட்ட, என் பையன் 5000 கோடி சேர்த்து மாநில தலைவர் ஆகணுமா இல்லையா? காங்கிரஸ் காங்கிரஸ் மாநில தலைவர் பாலுக்கு எப்படி வர்றான்னு அவன் ஒரு 5000 கோடி சேர்த்த வேண்டாமா? எங்கே போனாலும் நீ நிற்கிற. ஊர்வசி சோப்பு ஒரு இடம் விற்கிறாங்க, ஒரு 40 ஏக்கரா. 40 ஏக்கராவில் எனக்கு ஏக்கரா 1 கோடி கொடுன்னு போய் அஸ்வத்தம் நிற்கிறார். 40 கோடி கொடு நிற்கிறார். அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். பஞ்சாயத்து ஆம்ஸ்டாங்கிட்ட போகுது, அவனை கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஜெயிலேருந்து நாகேந்திரன் வர்றார். என் மகன் தலையிட்டு 40 கோடி கேட்கும்போது அவன் 20 கோடியாக வாங்கியிருப்பான். நீ அதை கெடுத்துட்ட, உன்னை நான் பழி வாங்குவேன். பழி வாங்குவதற்கு அஸ்வத்தம்ம காங்கிரஸ் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயல்வர். அந்த சீட்டு யார் வாங்கி கொடுத்தது? செல்வ பெருந்தொகை. செல்வ பெருந்தொகையே ஒரு மாடர் கேஸ் சங்கிஸ்ட். ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் அவர் ஒரு குற்றவாளி. பாண்டியனுடைய சொத்துக்கள் பூரா யார்கிட்ட இருக்குது? செல்வ பெருந்தகிட்ட இருக்கு. திருமா இருந்தால் டி நகர் ஆஃபீஸு, அது பாண்டிய ஆடிட்டுடைய இடம். திருமா அங்கே இருந்தார். படப்பையில் பெரிய பண்ணை வீடு, A2B ஹோட்டல் இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி பழைய ஏக்கர் நிலம். இப்படி ஆடிட்டர் பாண்டியனுடைய சொத்து அன்றைக்கி இறக்குற பொழுது 100 கோடி ரூபாய். இன்றைக்கி அது 1000 கோடி 3000 கோடி ஆகிப்போச்சு. ஆடிட்டர் பாண்டியனுடைய மனைவி விரட்டப்பட்டார் செல்வத்தால். அந்த அம்மா இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த அப்போ வாரிசுன்னு ஒருத்தர் இப்போ வந்திருக்கார். 3000 கோடி ரூபா சொத்து இருக்குது. ஆடிட்டர் பாண்டியனுடைய ரத்த வாரிசு நான் தான். அக்கா தங்கச்சி மகன் வாரிசு நான் தான். 3000 கோடி சொத்தை செல்வ பெருந்தகை மடக்கி வச்சிருக்காரு. அதை மீட்டு கொடுக்க முடியுமான டாக்குமெண்ட்டோட தெரியுதார் இப்போ அவர். இப்படி பல ரகசியங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வத்துக்கும் சேகர் பாபுக்கும் தெரியும். திருவேங்கடத்தை போல் 3 குற்றவாளிகளை எங்கிருந்து சிறையிலிருந்து கூட்டி போய் சுட்டு கொண்டு இருக்காங்க. காரணம், இவர்கள் விசாரணையில் சேகர் பாபு மேலே போகுது, செல்வ பெருந்தகை மேலே போகுது. இது எந்த காலத்தில் இருந்தாலும் உண்மை சொல்லிடுவான், போட்டு தள்ளு. நீங்கள் கிளைச்சிறையில் வைப்பதற்கு என்ன நோக்கம்னா, அவன் யாரோடையும் பழக முடியாது. அவனை ரூமுக்கு அந்த கிளைச்சிறையில் இருக்கிற ஆட்களோடு தான் பழகுவான். சென்ட்ரல் ஜெயிலில் போட்டிங்கன்னா அரசியல் கைதி அங்கே இருப்பான், பெரிய ப்ரொஃபஷனல் கிரிமினல் இருப்பான். இவன் எல்லாரும் அது கதையும் அவன்கிட்ட சொல்லுவான். எங்களுக்கு பணம் கொடுத்தது இவர், எங்களை நான் சந்தித்தது இவர். ஏன்னா இந்த கொலைக்கு ஏறக்குறைய ஒரு 30 கோடி ரூபா செலவு செய்யப்பட்டது. 30 ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. 6 மாத காலம் கொலைக்கு முன்பு இவர்கள் இந்த ரவுடிகள் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டார்கள்.
ஒரு ஆளுக்கு மினிமம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுடிக்கு 10 லட்சத்தை நீங்கள் 30 பெருக்குனீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 ரூபா. 30 ரவுடி எப்பவுமே 30 பேரோட தான் இருப்பான். ஆளுக்கு 1000 ரூபா சரியாக போச்சு. 6 மாதம் 10 லட்சம் இன்ட்டு 6 மாதம் 60 லட்சம். 60 லட்சம் இன்ட்டு 30 பேர் 18 கோடி ரூபா. இது யார் கொடுக்க முடியும்? கொலைக்கு முன்பு 18 கோடி, கொலைக்கு பின்பு 18 கோடி. 18 32 கோடி ரூபா. இது யார் கொடுக்க முடியும்? 30 கூட யார் கொடுக்க முடியும்? ஒரு பெரிய மனிதன் தான் கொடுக்க முடியும். 30 கோடி ரூபா அவன் சிறைக்கு போனவன் அவன் குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும். அவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். இல்லை அறுவாடை திருப்பிடுவான். எவன் ஏவி விட்டானோ அவன் பக்கமே அறுவாடை திருப்பிடுவான். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் சிபிஐ விசாரித்தால் உண்மை வெளிவந்து இதை திமுகவே தடுத்துருக்கு. உச்ச நீதிமன்றம் உண்மை சொல்லக்கூடாது. இதுக்கு நடுவில் பொற்கொடி சேகர் பாபு கட்டுப்பாட்டுக்கு போனாங்க. உடனாத்தில் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு அந்த அம்மா கேட்குது. 5000 கோடி ஆம்ஸ்டாக் செஞ்சு சொத்து இருக்குது. அதை எதிரிகள் பூரா தரமாட்டேங்கிறான். பணம் ரியல் எஸ்டேட்டில் பார்ட்னர் பல ஆயிரம் கோடி ரூபா பங்குதாரராக இருக்கான். எவனும் தரமாட்டேங்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கிறான். இதை வாங்குவதற்கு எனக்கு பதவி கொடுன்னு திமுகவில் கேட்டு அலைஞ்சது. சேகர் பாபு தடுத்துட்டார். தன்னை விட பெரிய தலித் தலைவர் அந்த அம்மா வந்துடணும். அப்போ அந்த அம்மா 200 கோடி கொடுத்து எடப்பாடிட்டு போய் சீட்டு வாங்கி தோற்று போச்சு. இவ்வளோ ரகசியம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனந்தன் உண்மையை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து போராடுறாரு. ஆனால் ஆனந்தனுக்கு சேகர் பாபு பொற்கொடி 2 பேரும் இடையூறு செய்கிறாங்க. இதுக்குள்ள இப்படி பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. சிபிஐ விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும். சரிங்க. அதே போல் ஆர்எஸ் பாரதி அவர்கள் காமராஜருடைய இறப்புக்கு கொட்டு மலையில் கூட போய் கருணாநிதி தான் இறுதி அஞ்சலிலாம் செலுத்துறார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது அது உண்மையா? இப்போது இந்த விஷயம் பேசப்பட வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போது எப்படியாவது நாடார்கள் திமுக பக்கம் திருப்பணும். நாடார் வாக்கு வங்கி அந்த ஏன்னா காங்கிரஸ் போன பிறகு எல்லாம் தாவேக்கு பக்கம் போயிட்டான். சவுத்தில் நாடார்கள் வாக்கே திமுகவுக்கு இல்லாமல் போச்சு. கனிமொழி போனாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் போனாலும் சரி, எந்த தெற்கு பகுதி நாடார்கள் திமுக பக்கம் வரவே மாட்டான். காமராஜை கருணாநிதியை விட கேவலப்படுத்தின ஒரு நபர் உலகத்திலேயே இல்லை. நீங்கள் காமராஜை பெருந்தலைவர்னு சொல்லுவோம். தலைவருக்கெல்லாம் பெருந்தலைவர். நீங்கள் யூனியன் சேர்மன் இருக்கான்ல, அத்தனை பேரும் ஒன்றிய பெருந்தலைவர் பேர் வச்சு காமராஜரை அசிங்கப்படுத்தியவரை கருணாநிதி தான். கருவாட்டுக்காரி மகன் சொன்னார். யாரை? காமராஜர். அதை விட நான் ஒன்று சொல்கிறேன். காமராஜர் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிட்டார். காங்கிரஸ்லேருந்து வெளியேற்றப்பட்டு அனாதை ஆயிட்டார். அனாதை ஆன பிறகு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே நிற்கிறாரு? நாகர்கோவில் நிற்கிறார். நாகர்கோவிலில் காமராஜருக்கு எதிராக காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. அந்த வேட்பாளர் காமராஜை எதிர்த்து போட்டியிடுகிறார். இதுதான் அரசியல். இதில் காமராஜர் ஜெயிச்சிட்டார். ஜெயித்த பிறகு காமராஜர் வெற்றி அடைந்த பிறகு இந்திரா காந்தி பயப்படுது. காமராஜர் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தால் தன்னால் டெல்லியில் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா பூரா இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பூரா காமராஜருடைய சொல்படி கேட்பாங்க. ஏகே நிஜலிங்கப்பெல்லாம் காமராஜருடைய சிஷிய, நீலவ் சஞ்சீவ் ரெட்டி, இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் போகிறான். அப்போது கருணாநிதியை காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க சொல்லுது யாரை? காமராஜர். இதுக்கு கருணாநிதி ஒத்துக்கொண்டு ஒரு ரயில்வே நிகழ்ச்சி, அதை இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து காமராஜரும் கலந்து கொள்ளுகிறார். சமரசம் செய்து கொள்வதற்கு காமராஜரும் ஒத்துக்கொண்டார். சமரசம் செய்து வைப்பதற்கு கருணாநிதியும் ஒத்துக்கொண்டு இந்திரா காந்தியும் நாகர்கோவில் வந்துட்டாங்க. அந்த மேடையை நான் பார்த்தேன் படத்தில். கருணாநிதி நடுவில், இந்த பக்கம் இந்திரா காந்தி, இந்த பக்கம் காமராஜ். முடிந்த பிறகு 2 பேரும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து காங்கிரஸ் கட்சி சமரசம் பண்ணுவதற்கு முடிவு செய்த இந்திரா காந்தியும் காமராஜும், கருணாநிதி எப்படி இரவில் மூப்பனார் பிரதமர், காலையில் தேவகவுடா பிரதமர். இதே போல் சூழ்ச்சி, சதி, அயோக்கியத்தனம், நீங்கள் எல்லா சமூக விரோதிக்கும் கருணாநிதி அடையாளம். காமராஜர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு இந்திரா காந்தி சொல்லிவிட்டு அந்த சந்திப்பையே ரத்து செய்து விட்டார். காமராஜர் கேட்குறாரு, ஏன் அந்த அம்மா சந்திக்கணும் தானே வர சொல்லிச்சு, அப்புறம் ஏன் வரல? நல்லா பேசிகிட்டு இருந்தது. இல்லை, அந்த அம்மா உங்களை சந்திக்க விரும்பலை. யாருக்கிட்ட? காமராஜர்கிட்ட. இந்திரா காந்திகிட்ட காமராஜர் உங்களை சந்திக்க விரும்பலை. இந்த கயவன் கருணாநிதி. அப்போது நாடாளுமன்றத்தில்
2 பேரும் சந்திக்கிற பொழுது இந்த குட்டு வெளிப்பட்டு போச்சு. நான் உங்களை சந்திப்பதற்கு தானே நாகர்கோவில் வந்தேன், நீங்கள் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிங்களே. அப்போ கருணாநிதி என்கிட்ட சொன்னார், நீங்கள் சந்திக்க மாட்டேங்கிற, சந்திக்க விரும்புறீன்னு கருணாநிதி என்கிட்ட சொன்னார். நானும் உங்களை சந்திக்க விரும்பினேன், நீங்களும் என்னை சந்திக்க விரும்புனீங்க. கருணாநிதி நம்ம 2 பேர் சந்திப்பதை விரும்பவில்லை. இதுதான் செய்தி. இப்படி பல இடையூறு செய்தவன் கருணாநிதி. இப்போ RS பாரதிக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் காமராஜும் கருணாநிதி மகனை போன்றவர், தந்தையை போன்றவர், பேரனை போன்றவர் என்ற இது போன்ற வாடகை வாயர்கள் எல்லாம் பிழைப்புவாதிகளாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லுகிறார்கள். அதில் 1% கூட உண்மை அல்ல. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.